நண்பர்களே, கர்நாடகா பெங்களூரில் இருக்கக்கூடிய HSR லேஅவுட் போலீஸ் ஸ்டேஷன் வாசல் நின்று பேசிகிட்டு இருக்கிறேன். ஒரு சைபர் கிரைம் கேஸ் விஷயமா தான் இங்கே வந்திருந்தேன். மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு 2 வங்கி கணக்கை பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்தை பற்றி தான் சொல்கிறேன். ஒரு நண்பர் தன்னுடைய மருத்துவ செலவுக்காக வேண்டி தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட ஒரு 2000 கடன் வாங்குறாருங்க. அந்த 2000 கடன் கொடுத்த அந்த ஃப்ரெண்டு ஏதோ வீடியோ கேம் விளாண்டுருக்காரு. அந்த கேம் மூலிமா வந்த காசுனால அவருடைய அக்கௌண்ட் பிரச்சனையில் இருந்திருக்கு. அந்த அக்கௌண்ட்லேருந்து இவருக்கு மருத்துவ செலவுக்காக வேண்டி 2000 வந்தது பார்த்தீங்களா? அந்த ஒரே காரணத்துக்காக இவருடைய அக்கௌண்ட்டு ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இது எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுங்களா? இதனால தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு நமக்கு வரக்கூடிய அக்கௌண்ட்டு யார் அனுப்புகிறாங்க, அந்த நான் அனுப்பக்கூடிய நபருடைய அக்கௌண்ட் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, அவர் எல்லாமே லீகலாக பண்ணுறாரா இல்லையாங்கிற முழுசாக தெரியாததுனால 2 அக்கௌண்ட்டை தயவு செஞ்சு மெயின்டைன் பண்ணுங்கள். ஒரு அக்கௌண்ட்டில் உங்களுடைய பாதுகாப்பு, சேவிங்ஸ் இது போன்ற பணத்தை வந்து போட்டு வைங்க. அதில் UPI GPay யூஸ் பண்ணாதீங்க. இன்னொரு அக்கௌண்ட் நீங்கள் கம்மியை மெயின்டைன் பண்ணுங்கள் பேலன்ஸ், அதில் உங்களுடைய UPI GPay எல்லாம் யூஸ் பண்ணுங்கள். இதுதான் இப்போது இருக்கக்கூடிய சிச்சுவேஷனில் உங்களுடைய அக்கௌண்ட்டை பாதுகாக்கக்கூடிய ஒரே வழிமுறை. நமக்கு அனுப்பக்கூடிய பணம் அது நேர்மையான பணமா சரியான பணமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாத வரைக்கும் இது மாதிரியான ஒரு வழிமுறையை கையாளுறது தவறில்லைன்னு எனக்கு தோணுது. அதனால் 2 பேங்க் அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணுங்கள். ஒன்றில் UPI GPay யூஸ் பண்ணுங்கள், இன்னொன்றில் வந்து உங்களுடைய பாதுகாப்பு பணத்தை மொத்தமாக வச்சுக்கோங்க. அதில் UPI GPay வந்து யூஸ் பண்ணாதீங்க. இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நன்றி.